நைட்டு ஒரு 10 மணியே கடந்திருக்கும். மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயினுடைய 5-6 பெட்டியில் மதுரையில் ஒரு விழாவை முடிச்சுட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருந்த நிறைய பேர் பசியோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சென்னை வரைக்கும் எப்படி சாப்பிடாம போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே கவலையாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு டிராஃபிக் சிக்னலுக்காக ஒரு இடத்துல நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி அந்த ட்ரெயின் நின்ன உடனே அந்த இருட்டில் வேட்டியை மடித்து கட்டிட்டு தலையில் துண்டோட ஒருத்தர் அந்த ட்ரெயின் ட்ராக்கை தாண்டி எதிர்த்தாப்புல இருந்த ஒரு பரோட்டா கடையை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்த அத்தனை பரோட்டாக்களையும் ஒட்டு மொத்தமாக பார்சல் பண்ணி கையில் காசை கொடுத்துக்கிட்டு அதே வேகத்தில் அந்த ட்ரெயினை நோக்கி ஓடி வந்து அந்த ட்ரெயினில் ஏறி அங்கே இருந்த அத்தனை பேருடைய பசியையும் போக்கினார். அவர் விஜயகாந்த். அவரால் அந்த நைட்டில் பசி நீங்கி சென்னை வரைக்கும் நிம்மதியாக பயணம் செஞ்சவங்க தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்கள். நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்த சமயத்தில் ஒரு கலை விழாவுக்காக மதுரைக்கு போய் அவங்க திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. கூட பயணித்தவங்க எதுவுமே சாப்பிடலை, அவங்க பசியில் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பசி அறிஞ்சு அந்த பசியை போக்குறதுக்கு மற்றவங்களுக்கு உட்காந்து ஆர்டரை போடுறத விட தானே களத்தில் இறங்கி அவங்க பசியை போக்குனார்ல, அதுதான் கேப்டன் விஜயகாந்த். அவர் வச்சு ஏகப்பட்ட மீம்களை தான் பல பேர் இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. ஆனால் அவரை மாதிரி ஒரு தன்னிகரற்ற மனிதனும் கிடையாது, தன்னம்பிக்கை நடிகனும் கிடையாது. யார் இந்த விஜயகாந்த்? மதுரையில் இருந்து கிளம்பி வந்து தமிழ் சினிமாவில் அவரை ஒதுக்கி உதாசீனப்படுத்தினப்பவும் அதை துச்சமாக மதித்து தனக்கான ஒரு இடத்தை எப்படி அவர் உருவாக்கினார்? அப்படி தமிழ் சினிமாவில் மட்டும் தடம் பதிக்காமல் தமிழக அரசியலையே ஒரு அதிர்வலையை எப்படி செஞ்சார்? இது எல்லாத்தையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. கேப்டன் விஜயகாந்தை பற்றி நாம் ஏன் இப்போ பேசணும்? ஒரு நடிகர், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார், அவ்வளோதானே அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடலாம். ஆனால் அப்படி கடந்து போக முடியாது. கேப்டன் விஜயகாந்த் தன்னை பற்றி பெருசாக பேசிக்காம பல விஷயங்கள் செஞ்சார். அந்த அளவுக்கு மக்களுக்காக பல பணிகளை செஞ்சவர், மக்களுடைய சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அதோட அவருடைய கதைங்கிறது அவ்வளவு தன்னம்பிக்கை ஊற்றா இருக்கும். என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்துடைய கதைங்கிறது ஒரு புதிய தன்னம்பிக்கையும் ஒரு புதிய வாசலையும் கண்டிப்பாக திறந்துவிடும். 1952 ஆகஸ்ட் மாதம் 25 அழகர் சாமி ஆண்டாள் தம்பதிக்கு பிறந்தவர் தான் நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி. இதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான பெயர். அவருடைய அப்பா அழகர் சாமிக்கு சொந்தமாக ஒரு ரைஸ் மில்லே இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்ல வசதியான குடும்பம். கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறதே தெரியாமல் சந்தோஷமாக வளர்ந்த ஒரு குழந்தை தான் விஜயராஜ். சின்ன வயசுலேருந்து விஜயராஜுக்கு பெருசாக படிப்புங்கிறது வரவே இல்லை. 10வதுக்கு மேலே நான் இனிமேல் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவருடைய அப்பா அம்மா கிட்ட அவர் சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு படிப்பு பெருசாக வரலையே தவிர நடிப்பு ரொம்ப நல்லாவே வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்த விஜயராஜுக்கு எம்ஜிஆர் படங்களை பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன மாதிரி கதைடான அந்த கதை முழுக்கவுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் நடித்து காட்டுறதை வழக்கமாக வச்சுருந்தார். அவருக்கு நடிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்துட்டு நீ ஏன் சென்னைக்கு போய் நடிகனாக ஆகக்கூடாது அப்படின்னு அவருடைய நண்பர்கள் உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் அதை சீரியஸாக எடுத்துக்காதவர் 10வது முடித்ததுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவுடைய ரைஸ் மில்லில் வேலைக்கு சேர்ந்து அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் தொடர்ந்து தன்னுடைய நண்பர்களுடைய உற்சாகமும் அவருக்கும் நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தாலையும் சென்னைக்கு கிளம்பி வந்து நடிகனாகணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கினார் விஜயராஜ். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் சிவாஜியுடைய கொடி இறங்கி ரஜினி கமலுடைய காலகட்டம்ங்கிறது தொடங்கி இருந்துச்சு. அதனால் புதுமுகங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கோடம்பாக்க தெருவில் பல பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தானும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற கனவோட சென்னைக்கு வந்தவர் தான் விஜயராஜ். சென்னைக்கு வந்தவர் வறுமையில் வாடி எப்படியாவது நடிகன் ஆகணும்னு கஷ்டப்பட்டு போராடலாம் செய்யலை. அந்த சமயத்திலையும் தன்னுடைய கெத்தை விட்டு கொடுக்காம தான் அவர் நடிகன் ஆகக்கூடிய வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தார். புல்லட்டில் தான் எல்லா சினிமா ஆஃபீஸுக்கும் போவாராம். போய் தன்னோட ஃபோட்டோவை கொடுத்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு தாங்க அப்படின்னு ஸ்டைலாக போய் தான் இறங்குவாங்க. ஒரு ஹீரோவாக அறிமுகம் ஆகணும்னு நம்ம யோசித்தோன்னா ஹீரோவாக தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையாக இருந்துச்சு. அப்படி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்காமலே இருந்துச்சு.
ஆனால் கடைசியாக அவருக்கான வாசல் 1979 வருஷம் திறந்துச்சு. ஆனால் அவருக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது கதாநாயகனுக்கான வாய்ப்பு இல்லை, வில்லனுக்கான வாய்ப்பு. ஆமாம், முதல்ல வில்லனாதான் சினிமாவில் அறிமுகமானார் விஜயராஜ். அப்படி 1979 டைரக்டர் M.A. காஜா எடுத்த இனிக்கும் இளமை படத்துல தான் அவர் முதல்ல வில்லனை அறிமுகமானார். அப்படி வில்லனா அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த படத்துல தான் டைரக்டர் M.A. காஜா விஜயராஜுங்கிற பேர் நல்லா இல்லை, இனிமே உனக்கு விஜயகாந்த்னு பேர் வைக்கலான்னு அந்த பேரை வச்சார். ஆனால் அந்த பேரை கூட அவருடைய அடுத்த படத்திலேயே டைரக்டர் விஜயன் மாத்தினார், அமிர்தராஜ் அப்படின்னு பேர் மாற்றி அறிமுகப்படுத்தினார். ஆனால் விஜயகாந்த் அப்படிங்கிற பேர் தான் காலத்தில் நிலைச்சு போச்சு. இனிக்கும் இளமை படத்தில் வில்லனா அறிமுகமான விஜயகாந்த் அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் வில்லனா நடித்தார். அதுக்கப்புறமா அவர் நடித்த எல்லா திரைப்படங்கள்லையும் அவர் கதாநாயகனா மட்டும்தான் நடித்தார். சொல்லப்போனால் ரொம்ப இக்கட்டான சூழல் கூட அவருக்கு வந்துச்சு. அவருடைய மார்க்கெட் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காணாமல் போச்சு. அவரை நம்பி பல நண்பர்கள் அவரை சுற்றி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு பண கஷ்டங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அந்த பண கஷ்டத்தை எல்லாம் போக்கணும்னா ஏதாவது ஒன்று நடிச்சாகணும் அப்படின்னு போராடிட்டு இருந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தில் வில்லனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு வந்துச்சு. இப்படியாவது நண்பர்களுடைய கஷ்டத்தை போக்கினா போதும், அதுக்கு வில்லனா கூட நடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு விஜயகாந்த். ஆனால் அவருடைய நண்பர்கள், நீ எக்காரணத்தை கொண்டும் வில்லனா நடிக்கக்கூடாது, ஹீரோவாக தான் இருக்கணும், எங்கள் கஷ்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவரை தடுத்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் படங்களில் நடிக்க ஆரம்பித்து இன்னொரு ரவுண்டு வந்து தனக்கான இடத்தை தக்க வச்சவர் தான் விஜயகாந்த். அப்படி தன்னுடைய தேவைக்காக இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுடைய தேவைக்காக தன்னுடைய இமேஜே போனாலும் பரவாயில்ல, ஹீரோவாக இல்லைன்னா பரவாயில்ல, வில்லனா நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தவர் தான் விஜயகாந்த். சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இந்த குணம்ங்கிறது எப்பவுமே இருந்திருக்கு. கஷ்ட நஷ்டம் தெரியாமல் அவர் வளர்ந்துருக்கலாம், ஆனால் மற்றவர்களுடைய கஷ்டம்னா என்ன, அவர்களுக்கான பசினா என்ன அப்படிங்கிறத நல்லாவே உணர்ந்திருந்தார் விஜயகாந்த். அதனால தான் எப்பவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறத மட்டுமே ஒரே நோக்கமாக வச்சிருந்தாரு. அவர் ஹீரோவா அறிமுகமாகி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு பல பேர் விருப்பப்படலை. அவர் கூடலாம் என்னால் நடிக்க முடியாது, அவர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு பல பேர் பின்வாங்கினாங்க. பல முக்கியமான நடிகர்கள் நடிகைகள் அவர் கூட நடிக்கிறதுக்கு மறுத்தாங்க. அதே மாதிரி பல முக்கியமான டைரக்டர்கள்லாம் அவரை வச்சு கதையை கூட யோசிக்காம இருந்தாங்க. இவரெல்லாம் ஹீரோவா நம்மளால யோசிக்க முடியுமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. இப்படி இண்டஸ்ட்ரியில் பல பேர் தன்னை ஒதுக்கும் போது அதை நினைச்சு துவண்டு போகாம தனக்கான ஒரு அரியணையை தானே உருவாக்கி அதில் அமர்த்தவர் தான் விஜயகாந்த். நம்மளோட வேவ்லென்த்ல ஒரு சரியான நண்பன் கிடைச்சிட்டான்னா அந்த ஆகாயத்தை கூட நம்மளால கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நண்பனா விஜயகாந்துக்கு கிடைச்சவர் தான் ராவுத்தர் விஜயகாந்துடைய அதே சிந்தனையோட இருந்தார். மற்றவங்க எனக்கான வாய்ப்புகளை தரலைன்னா நானே எனக்கான வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு தன்னம்பிக்கையோட இருந்த விஜயகாந்துக்கு தோளோட தோள் நின்றார் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமா தொடர்ந்து பல திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே பல புதுமுக டைரக்டர்கள் தான் இயக்குனாங்க. அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தாரு விஜயகாந்த். அப்படி விஜயகாந்த் அந்த வாய்ப்பால மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிக்கனியை பறிச்ச ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆபாவாணன், அரவிந்த்ராஜ், செல்வமணி, செந்தில்நாதன்லாம் அந்த வரிசையில வந்த டைரக்டர்ஸ் தான். இப்படி இயக்குநர்களை மட்டும் இல்ல, பல நடிகர்களுடைய திறமையையும் அடையாளம் கண்டு அவங்களையும் அறிமுகப்படுத்தி பெருசா வளர்த்து விட்டவரும் விஜயகாந்த் தான். சரத்குமார், ஆனந்த்ராஜ், லிவிங்ஸ்டன் மாதிரி பல நடிகர்களை வில்லன்களை அறிமுகப்படுத்தினது விஜயகாந்த் தான். அதுலயும் தனக்கு வில்லனா நடிக்கிறவங்களை மட்டம் தட்டி சீன்ஸ் வைக்கணும் அப்படின்னு அவர் என்னைக்குமே யோசிச்சதில்லை. சொல்லப்போனால் கதை டிஸ்கஷன்ஸ்ல கூட எனக்கு நிகரான சீன்ஸ் வைங்க, அவங்க இந்த கேரக்டரை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணுங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் தருவாராம் விஜயகாந்த். அதே மாதிரி அந்த நடிகர்களுடைய பலம் என்னவோ அதை ஸ்கிரீன்ல முழுமையாக கொண்டு வந்து அவங்களுக்கான முழு அங்கீகாரத்தை பெற்று தந்தவரும் விஜயகாந்த் தான். உதாரணத்துக்கு சரத்குமாருடைய ஸ்ட்ரென்த்தே அவருடைய வெல் பில்ட் பாடி தான். நல்லா ஜிம் பாடியா இருப்பார். அந்த பாடியை காமிச்சு அவர் சண்டை போட்டாதான் அவர் இன்னும் பலமான ஒரு வில்லனா மக்கள் ஏத்துப்பாங்க, அது காட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் நடிக்கணுங்கிற ஆசையோட வந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்காம பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தவர். எப்படியாவது ஒரு படம் பண்ணி அதுக்கப்புறமா நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட விஜயகாந்துக்கு கதை சொல்ல போனப்போ கதை சரியா சொல்ல வராது, நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த கதையை நடிச்சே காமிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு திறமையை பார்த்து தன்னுடைய அடுத்த படத்துல நீங்க தான் வில்லன் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாயை அப்பவே அட்வான்ஸா கொடுத்து அவரை நடிக்க வச்சவர் விஜயகாந்த். அதனாலதான் லிவிங்ஸ்டன் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விஜயகாந்தை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பேசுவார். இப்படி லிவிங்ஸ்டன் மட்டும் இல்லை, பல நடிகர்கள் விஜயகாந்துக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவே இருந்தாங்க.
இப்படி தன்னுடைய காலகட்டத்தில் தனக்கு நிகரான நடிகர்களை வளர்த்து விட்டதோட மட்டும் இல்லாமல் தனக்கு அப்புறமா வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர்களையும் பெருசாக வளர்த்து விடணும் அப்படின்னு அவங்களுக்கு கை கொடுத்து வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் தான். அதுலேயும் இன்னைக்கு தளபதினு கொண்டாடப்படக்கூடிய விஜயை பிசி சென்டருக்கு கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் தான். விஜயகாந்துடைய கரியரில் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கவே இல்லை. அவருக்கான முதல் பெரிய வெற்றிங்கிறது சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக தான் கிடைச்சது. அந்த படத்துடைய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயோட அப்பா. அதுக்கப்புறம் எஸ்ஏசியுடைய டைரக்ஷனில் நிறைய படங்களில் நடித்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் எங்கள் டைரக்டர் எஸ்ஏசி தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாகவே சொல்வார். அதுக்கப்புறமான காலகட்டத்தில் விஜயகாந்துடைய கரியருங்கிறது ரொம்ப பீக்குக்கு போயிடுச்சு. அப்போ தான் விஜயும் ஒரு நடிகனாக அறிமுகமாகணும் அப்படிங்கிற ஆசையோட களத்துக்கு வந்தாப்புல. அவரை வச்சு முதல்ல ஒரு படத்தை எடுத்து எஸ்ஏசி வெளியிட்டார். படம் பயங்கரமான ஃப்ளாப்பு. தன்னுடைய மகனை ஒரு நடிகனாக கூட யாருமே ஏற்றுக்கலையே அப்படிங்கிற கவலைங்கிறது எஸ்ஏசிக்கு இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து நடித்தா எல்லாரும் ஓரளவுக்கு தன்னோட மகனை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சார் எஸ்ஏசி. ஆனால் அப்போ உச்சத்தில் இருந்த விஜயகாந்த் கிட்ட இது எப்படி கேட்கறது அப்படிங்கிற ஒரு சங்கடம்ங்கிறது அவருக்கு இருந்துச்சு. இருந்தாலும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு முயற்சி செஞ்சார். உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு எஸ்ஏசி கேட்டப்போ விஜயகாந்தே நேரடியாக எஸ்ஏசி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். என் மகனை இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்துகிறேன், சரியா போல உங்களோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்டுட்டு நம்ம தம்பிக்கு தானே சார், தாராளமாக செய்வோம், உடனே செய்யலாம் அப்படின்னு விஜயகாந்த் ஒத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்த படம் தான் செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்துக்கு தம்பியா விஜய் நடிச்சிருப்பார். அந்த படம் தான் விஜயை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஊர் பக்கம் கோயிலுக்கு போயிட்டு விஜய் திரும்பி வந்த சமயத்தில் கார் பஞ்சர் ஆகி வெளியில் அவர் நின்றுட்டு இருந்தப்போ அந்த ஊர்க்காரங்களாம் நீங்கள் தானே விஜயகாந்துக்கு தம்பியாக நடிச்சிங்க அப்படின்னு தான் விஜயை கேட்டாங்களாம். அப்போ தான் எந்த அளவுக்கு நம்மளை விஜயகாந்த் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது விஜய்க்கே தெரிஞ்சுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் விஜயகாந்த் மேலே ரொம்ப மரியாதையாக இருப்பார். எப்பவும் விஜயகாந்துக்கு தான் முதல் மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்களுக்கு மரியாதை செலுத்துவார் விஜய். புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். விஜயகாந்த் அவரோட கரியர்ல உச்சத்துல இருந்தாருன்னு சொல்றோமே, எந்த அளவுக்கு அவர் சூப்பர் ஹிட் நாயகனா இருந்தாருன்னு யோசிக்கிறீங்களா? 1984 ஒரே வருஷத்துல 18 படங்கள் அவர் ஹீரோவா நடிச்சு வெளியாச்சு. அதுல எல்லாமே சூப்பர் ஹிட். அதுக்கு அடுத்த வருஷத்துலயே 17 படங்கள் அவர் ஹீரோவா நடிச்சு வெளியாச்சு. அது எல்லாமே ஹிட். இந்த சாதனையை எந்த கதாநாயகர்களும் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லை தமிழ் சினிமாவில். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயகாந்துடைய 100வது படம்ங்கிறது கேப்டன் பிரபாகரன். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். பட்டி தொட்டி எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதாவுக்கு அப்புறமா தன்னுடைய 100வது படத்துல மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்த ஒரே நாயகன் விஜயகாந்த் தான். அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் செய்யல, உலக நாயகன் கமலஹாசனும் செய்யல, விஜயகாந்த் தான் செஞ்சார். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தான் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படிங்கிற அடைமொழிங்கிறது சேர்ந்துச்சு. அதுக்கப்புறமா அவரை எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் அப்படின்னு தான் கூப்பிட்ட ஆரம்பிச்சாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழீழ போராட்டத்தின் மேலையும் அதே மாதிரி தமிழீழ போராட்டத்துடைய தலைவர் மேலையும் மிகப்பெரிய அளவுக்கான மரியாதையும் அன்பையும் வச்சுட்டு இருந்தவர் விஜயகாந்த். அதனால தான் அந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற பேரை வச்சார். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, தன்னோட மகன் ஒருவருக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற பேரை வச்சார். அதோட தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்த சமயத்தில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கை படை வீரர்களுடைய அட்டுழியத்தை தடுத்து நிறுத்த இந்திய அரசு தலையிடணும் அப்படின்னு வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தவர் விஜயகாந்த். அப்படி அவர் மட்டும் உண்ணாவிரதம் இருக்காம தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி எல்லாரையும் உண்ணாவிரதம் இருக்க வச்சு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினவர் விஜயகாந்த். அவருடைய வீட்டு பக்கம் போனால் ஒரு வேளைக்கு குறைஞ்சது 100 பேராவது எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்பவும் அந்த சமையல் அறை விடாம சமைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி 2 வெளியூருக்காரங்க அவருடைய வீட்டு பக்கமா போனப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதுவும் ஹோட்டல்னு நினைச்சு உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பில்லு எவ்வளோ பாச்சு, எங்கப்பா காசு கட்டணும்னு கேட்டிருக்காங்க. அப்போதான் இது விஜயகாந்துடைய வீடு, இங்கே எப்பவுமே சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ தாராளமாக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லி தான் அது விஜயகாந்த் வீடு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு பத்திரிகையாளர் நேரடியாக பார்த்து சொன்ன அனுபவம். இப்படி எப்பவுமே எல்லாரும் பசி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் அவர்.
அவர் பெருசா படிக்கலையே தவிர படிப்போட அருமைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால வெளி உலகத்துக்கே தெரியாம பல பேருக்கு பல வகையில கல்வி உதவித்தொகையை செஞ்சிருக்காரு. அவர் நிறைய IAS IPS ஆஃபீஸரா ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒட்டுமொத்த படிப்பு செலவையும் ஏத்துக்கிட்டவர் விஜயகாந்த். இப்படி நடிப்புல மட்டும் கேப்டனா இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நிஜத்திலையும் கேப்டனா இருந்து அவங்களை அன்பா வழிநடத்தக்கூடிய ஒருத்தரா இருந்ததாலதான் அவரை எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் கேப்டன்னு அன்பா அழைச்சாங்க. நடிப்புத்துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த நடிகர்கள்லாம் ஒன்னா சேரக்கூடிய நடிகர் சங்கத்திலையும் தனக்குன்னு ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் அவர். அவர் நடிகர் சங்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா நடிகர் சங்கம் அதுவரைக்கும் காணாத பல மாற்றங்களை சந்திச்சது. ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தார். MGR சிவாஜி காலகட்டத்தில இருந்து இந்த நடிகர் சங்கம் ரொம்ப பெரிய கடன்ல இருந்துச்சு. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு நடிகர் சங்கம். நடிகர் சங்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே நட்சத்திர விழாக்கள் நடத்தி அந்த கடனை அடைச்சு தந்தாரு விஜயகாந்த். அப்படி ஒரு நட்சத்திர கலை விழா நடத்தி திரும்பி வர்ற வழியில தான் பசியோட இருந்தவங்களுடைய பசியை போக்குனார் விஜயகாந்த்ங்கிறத இந்த வீடியோட ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். அப்படி நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கிறதுக்காக கலை விழாக்கள் ஏற்பாடு பண்ணப்போ உச்ச நட்சத்திரங்கள்லாம் நாங்கள் வரமாட்டோம், எங்களுடைய இமேஜ் போயிடும் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. நீங்கள் கலை விழாவுக்கு வரலைன்னா அடுத்து நீங்கள் படமே நடிக்க முடியாது, அப்படி மீறி நடித்தாலும் அந்த படம் வெளிவராமல் சங்கம் தடுக்கும் அப்படின்னு உறுதியாக யாரை பற்றியுமே கவலைப்படாமல் தைரியமாக சொன்னவர் விஜயகாந்த். அவருடைய தைரியத்தையும் உறுதியும் பார்த்து கண்டிப்பாக அவர் செஞ்சாலும் செய்வாருங்கிற ஒரு பயத்தில் தான் எல்லா நடிகர்களும் அந்த கலை விழாவுக்கு ஒன்றா அணிதிரண்டாங்க. அப்படி எல்லா நடிகர்களையும் ஒரே மேடையில் ஒன்றா இணைச்சு நடிகர் சங்கத்துக்கு தேவையான பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த கடனை அடைச்சதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பெரும் தொகையை பேங்க்ல டெபாசிட் பண்ணி நலிவடைந்த நடிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்தாரு விஜயகாந்த். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்க சம்பாதிச்ச காசுல இருந்தே காசு கொடுத்தாங்கன்னா இந்த கட்டடத்தை எப்பவோ கட்டிட முடியுமே அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அந்த கேள்வி விஜயகாந்த் கிட்டையும் போச்சு. என்னால் தன்னந்தனியாகவே அந்த கட்டடத்தை கட்டி எழுப்பிட முடியும், ஆனால் நாளைக்கு விஜயகாந்த் தான் இதை கட்டினாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ் சினிமாவுடைய எல்லா நடிகர்களும் ஒன்றா இணைஞ்சு இதை கட்டுனாங்கன்னு தான் வரலாறு சொல்லணும். அப்போ அவனுக்கும் இந்த கட்டடத்தில் உரிமை இருக்கும் அப்படின்னு சமத்துவத்தை பேசினார் விஜயகாந்த். நடிகர் சங்கத்துடைய தலைவராக அதை அவர் வழி நடத்தின விதத்தை பார்த்தப்ப தான் அவருடைய தலைமை பண்புங்கிறது வெளிப்படையாக வெளி உலகுக்கு தெரிய வந்துச்சு. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு நதிநீர் தரலை அப்படின்னு சொன்னப்போ எல்லா நடிகர்களையும் ஒன்றா அணிதிரட்டுக்கிட்டு போய் நெய்வேலியில் போய் போராட்டம் பண்ணார். அப்போ நாம் கரண்ட் தரக்கூடாது, ஏன் தர்றீங்க அப்படின்னு போராட்டம் பண்ணார் விஜயகாந்த். இதெல்லாம் அப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. சில பேர் மாதிரி ஒரு ஊரில் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு உதவாமல் அந்த ஊருக்கு ஷூட்டிங்காக போகிறாங்கல்ல, அவங்கள மாதிரிலாம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா முதல்ல களத்தில் போய் நின்று அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் பார்த்து செய்யக்கூடியவராக இருந்தார் விஜயகாந்த். அரசியல்னு எடுத்தோம் கவுத்தோன்னு அவர் காலடி எடுத்து வைக்கல, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனக்கான ஆழம் பார்த்து தனக்கான கட்டமைப்பை உருவாக்கி அரசியல் இறங்கினார். முதல்ல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்தார். ரசிகர் மன்றத்துக்குன்னு தனியா ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமா உள்ளாட்சி தேர்தல்கள்ல சுயேட்சையா வேட்பாளர்களை நிறுத்தி தன்னோட பலத்தை எடை போட்டு பார்த்தார். அதுல கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு தான் சரியா எப்போ நேரம் கிடைக்கும் நம்ம கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். இவர் தொடர்ந்து இப்படி அரசியல் நகர்வு செய்யறத பார்த்துட்டு பெரிய கட்சிகள்லாம் பயந்தாங்க. அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்தாங்க. எப்படியாவது அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு பயந்துடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்குன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதிமுக திமுக மாதிரியான கட்சிகள்லாம் அவர் சொத்து மேலே கை வச்சாங்கன்னா பாமக மாதிரியான கட்சிகள் அவரை சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்தாங்க. தன்னுடைய ரசிகர் ஒருவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விஜயகாந்த் கிளம்பி வர்றதா இருந்தப்போ வழிநடுக அவருடைய ரசிகர் மன்ற கொடியை அவருடைய ரசிகர்கள் நட்டு வச்சிருந்தாங்க. அந்த கொடிக்கம்பம் எல்லாத்தையுமே பாமகவுடைய தொண்டர்கள் வெட்டி எரிஞ்சாங்க. இதை விஜயகாந்த் கேள்விப்பட்டப்போ அந்த விழா மேடையிலேயே ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தாக்கி பேசினார். அதுக்கு பதில் தாக்குதலா ராமதாஸ் அவர்களும் விஜயகாந்தை விமர்சனம் பண்ணி பேசினார். அதுக்கப்புறமா அது பாமக தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் எதிரான போரா மாற ஆரம்பிச்சது. எல்லாருமே பயங்கரமா வார்த்தை தாக்குதல் நடத்தினாங்க. அங்கங்க கைகலப்பு கூட நடந்துச்சு. அதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்ணி 2005 மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கட்சி அப்படிங்கிற தன்னுடைய கட்சியை அறிமுகப்படுத்தி அரசியல்ல அபிஷியலா காலடி எடுத்து வச்சாரு விஜயகாந்த்.
கட்சி ஆரம்பிச்ச அடுத்த வருஷ தேர்தலிலேயே 7% அதிகமான ஓட்டுகளை பெற்றாரு விஜயகாந்த். அதோட பாமகவுடைய கோட்டைன்னு நம்பப்பட்ட விருதாச்சலத்துல எந்த கட்சியுடைய கூட்டணியுமே இல்லாம தனித்து போட்டியிட்டு எம்எல்ஏவா ஜெயிச்சு காமிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் கைப்பற்றின அந்த வெற்றிங்கிறது அரசியல் அரங்கத்துல பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அடுத்த தேர்தலில் விஜயகாந்த் யாரு கூட கூட்டணி வைக்கிறாரோ அவர் தான் தேர்தல் முடிவையே முடிவு செய்வாருங்கிற அளவுக்கு நிலைமை போச்சு. அப்படி அரசியல்ல ஒரு பெரிய திருப்பத்தையே உருவாக்கக்கூடிய சக்தியா உருவெடுத்தாரு விஜயகாந்த். 2011 அதிமுகவோட கூட்டணி அமைச்சு 29 தொகுதியில வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராகவே போய் உட்கார்ந்தாரு விஜயகாந்த். ஆனா அந்த தேர்தலுக்கு அப்புறமா நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நாக்க துருத்திக்கிட்டு அவர் போட்ட ஸ்டண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விமர்சனத்தை எழுப்புச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் அரசியல்ல பெரிய அளவுக்கு எதிர்காலமே இல்லாம போற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. தொடர்ந்து சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சார் விஜயகாந்த். அதுக்கு அவருடைய உடல்நிலையும் காரணமா இருந்துச்சு. அதனால அவரால் வேகமா தெளிவா இயங்க முடியாம போச்சு. ஆனா அதே சமயத்துல அவர் இயல்பான ஒருத்தரா இருந்தார். மற்ற தலைவர்கள் மாதிரி மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப மூடி மறைச்சு பூசனாப்புல பேசுற மாதிரியான பேச்சா இல்லாம மனசுல பட்டதை ஓப்பனா பட்டுன்னு உடைக்கக்கூடியவரா இருந்தார். அதனாலதான் மீடியாவோட அவருக்கு இருந்த நேர்காணல் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா சண்டை போடக்கூடிய நேர்காணலா இருந்துச்சு. அந்த இன்டர்வியூஸோடைய விஷுவல்ஸ், அதுல அவர் பேசின விதம், இதெல்லாம் வச்சுதான் அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாற ஆரம்பிச்சார். ஆனா உண்மையிலேயே மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசின கடைசி அரசியல் தலைவர் யாருன்னா அது விஜயகாந்த் மட்டும்தான். அவருடைய வெள்ளந்தி மனசுக்கு உதாரணமா பல சம்பவங்களை உதாரணமா சொல்ல முடியும். பல முக்கியமான தலைவர்கள் நபர்கள் இறந்தப்போ அவங்களுக்கு இரங்கல் செய்யறதுக்காக அவர் போனப்போ சுத்தி கேமரா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி யோசிக்காம தான் மனசுல பட்டதை வெளிப்படையா அழுது காட்டினவர் விஜயகாந்த். கருணாநிதி அவர்கள் இறந்த சமயத்துல இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு அவர் போனப்போ அவர் கதறி அழுத விஷயங்கிறத நம்மளால பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் இறந்து போயிருந்தப்போ அவருக்கு இறுதி அஞ்சலி செய்யும் போதும் தேம்பி அழுதிருப்பாரு விஜயகாந்த். அதுதான் விஜயகாந்துடைய வெளிப்படையான மனசு. அவரை கிண்டல் பண்றதுல அதிகமா நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம உள்வாங்கிக்கவே இல்லை. அதே மாதிரி அவர் பேசக்கூடிய நேரம்ங்கிறது அவருடைய உடல்நிலைங்கிறது மோசமா இருந்த சமயம்ங்கிறதால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசக்கூடிய விதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அதை நாமளும் புரிஞ்சுக்கல, கேள்வி கேட்ட மீடியாக்காரங்களும் புரிஞ்சிக்கல. அவரை எப்படி ட்ரிகர் பண்ணி அவருடைய வாயில இருந்து வார்த்தைகளை பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருந்துச்சே தவிர அவர்கிட்ட இருந்து செய்தியை கலெக்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்த மாதிரி தெரியல. தன்னால முடியாதுன்னு யாராவது சொல்லி தனக்கு தடைகளை உருவாக்கும் போது அந்த தடைகளை உடைச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட எழுந்து வரக்கூடிய ஒரு நாயகனா தான் விஜயகாந்த் எப்பவுமே இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஒரு நல்ல நடிகனை, ஒரு நல்ல தலைவனை, எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல மனிதனை நாம இழந்துட்டோம்.